டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிடம் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். மே மாத ஆரம்ப நிலையிலே கிரகங்களின் சஞ்சாரங்கள் எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, மீனத்திலே புதனும் சுக்கிரனும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மேஷத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். ரிஷபத்திலே செவ்வாய் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். மிதுனத்திலே ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். விருச்சகத்திலே குரு வக்கர நிலை அடைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். தனுசிலே சனி வக்ரம் அடைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். கூடவே கேது இருக்கின்றார். இதுவே இம்மாதத்தின் தொடக்க கிரக சஞ்சார நிலைகள் ஆகும். மே மாதத்திலே 4ஆம் தேதி புதன் மீனத்தில் இருந்து மேஷத்துக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். 7ஆம் தேதி ரிஷபத்திலே சஞ்சரித்து வந்த செவ்வாய் மிதுனத்திற்கு வருகிறார். 11ஆம் தேதி மீனத்திலே சஞ்சாரம் செய்த சுக்கிரன் மேஷத்திற்கு வருகிறார். 15ஆம் தேதி மே மாதம் சூரியன் மேஷத்திலே இருந்தவர் ரிஷபத்திலே சஞ்சாரம் செய்கின்ற நிலையை அடைகின்றார். 18ஆம் தேதி புதன் மேஷத்தில் இருந்து ரிஷபத்திலே சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். இதுவே இந்த மாதத்தின் கிரகங்கள் சஞ்சாரம் செய்யும் விதம். மே மாத பலன் கடக ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார். புனர்பூசம் 4, பூசம் 1, 2, 3, 4, ஆயில்யம் 1, 2, 3, 4. அதிக ஞாபக சக்தியை கொண்ட கடக ராசிக்காரர்களே, கற்பனா சக்தி மிகுந்த கடக ராசிக்காரர்களே, ஆயக்கலை 64க்கு சொந்தக்காரர்களே, விஐபி வட்டாரத்தை நட்பாக கொண்ட கடக ராசிக்காரர்களே, கலை உலகத்திலே அரசியல் உலகத்திலே புகுந்து விளையாடுகின்ற கடக ராசிக்காரர்கள். மே மாதம் ஆரம்ப நிலை என்று பார்க்கும் பொழுது குருவுடைய பார்வையானது 9வது இடத்திலே இருக்கின்ற புதனும் சுக்கிரனும் இணைந்து இருக்கின்றார்களே, அவர்கள் மீது பதிவு. இது ஒரு அற்புதமான நிலை என்றே கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சொல்ல வேண்டும். மேலும் உச்சம் பெற்ற சூரியன் மீது அந்த பார்வையானது விழாது இருந்த போதிலும் கூட மாதத்தினுடைய பிற்பகுதியிலே வருகின்ற 11வது இடத்திற்கு வருகின்ற அந்த சூரியன் மீது விழுந்து லாபம் என்ற இடத்திலே சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற சூரியன் இந்த கடகராசிக்கு 2க்கு உரியவர், வருமானத்தை கொடுக்கக்கூடியவர். அப்பொழுது கடகராசியை சார்ந்தவர்களுக்கு மே மாதத்திலே வருமானம் நன்றாக இருக்கும். இந்த 10வது இடத்திலே ஆரம்ப நிலையிலே 10வது இடத்திலே இருக்கின்ற சூரியன் உச்சத்தை பெறுவது என்பது அரசாங்க சம்பந்தப்பட்ட இடங்களிலே இருப்பவர்களுக்கு ப்ரொமோஷன் அல்லது டிரான்ஸ்பர் அல்லது நல்ல வேலையிலே அமர்தல், நல்ல தொழில் செய்தல், ஃபேம், ஃபார்ச்சூன், நேம் என்றெல்லாம் சொல்லுகின்றார்களே, அந்த நிலையை அடைதல் என்பது எல்லாம் இவர்களுக்கு மே மாத முதல் பகுதியிலே கிடைக்கிறது. அப்பொழுது 7ஆம் தேதி முன்பு செவ்வாய் குருவுடைய பார்வை பெற்று இந்த கடகராசிக்கு 11வது இடத்திலே இருப்பது லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் என்று சொல்லப்படுபவர்களுக்கு, ரியல் எஸ்டேட்டை செய்பவர்களுக்கு, பூமி வியாபாரத்தை செய்பவர்களுக்கு, மண் சம்பந்தப்பட்ட தொழிலிலே ஈடுபட்டிருக்கிறோம், நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழிலிலே ஈடுபட்டிருப்பவர்களுக்கு, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த தொழிலிலே இருப்பவர்கள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் என்ற சம்பந்தப்பட்ட தொழிலிலே இருப்பவர்கள், அரசாங்கம் அரசியல் என்ற பகுதியிலே பதவியிலே இருப்பவர்களுக்கு எல்லாம் ஏற்றமான ஒரு மாதம். 12 ராசிகளை இது இந்த கிரக பலன்கள் அதிகபட்சம் இந்த மே மாதத்திலே பலனை அனுபவிப்பவர் யார் என்றால் கடகராசி. அதற்கு பிறகு 11வது இடத்திலே இருந்த செவ்வாய் 7ஆம் தேதிக்கு பிறகு 12வது இடத்திலே போகும்போது விற்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டு பையிங் அண்ட் செல்லிங் என்று சொல்லுகின்றார்களே, அந்த பகுதியிலே இவர்கள் மின்னுகின்ற அந்த ஒரு பகுதி. ஆனால் இவர்களுக்கு விரோதிகள், போட்டிகள் என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே 6வது இடத்திலே கேதுவும் சனியும் இருப்பதால் அந்த நிலை இவர்களுக்கு ஆரோக்கியத்திலே ஒரு சிறிய குறைபாடுகளை செய்யும். இந்த செவ்வாய் ராகுடைய சேர்க்கையும் சிறிய குறைபாடுகளை செய்யும்.
ஆரோக்கியத்திலே இவர்கள் கண் வைத்து பீரியாடிக்கல் செக்கப் என்று சொல்லுகின்றார்களே, அந்த நிலையிலே பரிசோதனை செய்து கொண்டார். இந்த மே மாதம் இவர்களுக்கு உகந்த பலனை கொடுக்கும். குழந்தை பெறுதல், வீடு கட்டுதல், வாகனங்களை வாங்குதல், தொழில் மாற்றம் செய்தல், அல்லது உத்தியோகத்தில் ஏற்ற நிலையை பெறுதல், அரசாங்கத்திலே பதவிகளை பெறுதல், அரசியலே திருப்பு முனை பெறுதல் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் மே மாதத்திலே சகஜமான நிலையிலே இந்த கடகராசியை சார்ந்தவர்களுக்கு ஏற்படும். நான் அனைத்து ராசிகளுக்கும் சொன்னது போல இந்த குருவினுடைய வக்கர நிலை ஏறத்தாழ 4 மாதங்கள் இந்த வக்கர நிலை குரு அடைவார். அப்பொழுது இந்த திண்டிவனத்தில் இருந்து பாண்டிச்சேரி செல்லுகின்ற அந்த மார்க்கத்திலே திருவக்கரை என்ற ஒரு இடத்திலே திருவக்கரைக்காளி, வக்கரக்காளி என்று அழைக்கிறார்கள். அந்த அம்மையை வியாழன் அன்று சென்று வணங்க இந்த குருவுடைய வக்கரம் தனிந்து காணப்படும். அதுபோல சனி அன்று சென்று வணங்கும் பொழுது சனி வக்கரமும் நிவர்த்தியாகும். இதை அனைத்து ராசியை சார்ந்தவர்களும் செய்ய வேண்டும். அதனால் தான் இதை தொடர்ந்து நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த கடகராசிக்காரர்களுக்கு மே மாதத்திலே மேம்பாடான பலன்கள் நிறைய காணப்படுவதால் இவர்கள் இந்த காலகட்டத்திலே நடக்கின்ற தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அல்லது ஏற்றமிகு பலன்களை செய்கின்ற முயற்சிகளிலே ஈடுபட்டாலும் சரி, இவர்கள் வைத்தியராக இருந்தாலும் சரி, கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அரசியல் துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அரசாங்கத்துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, கல்வித்துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, காவல்துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட இந்த மே மாதம் இவர்களுக்கு மேம்பாடான பலன்களை வந்து சேரும். அப்பொழுது அம்மன், அம்பாள், துர்க்கை வழிபாடு இந்த மாதம் முழுவதும் இருக்க வேண்டும். ஆதி பராசக்தியை வணங்க வேண்டும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இவர்கள் அந்த அபிராமி அந்தாதி என்ற அந்த மந்திர பாடலை குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் பாடி வருவது என்பது இவருடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக செய்ய இவர்களுக்கு மன உறுதியை கொடுத்து இறுதியிலே வெற்றியை பறிக்கின்ற தன்மையை கொடுக்கும். மே 26, 27, 28 போன்ற தேதிகளிலே சந்திராஷ்டம் நிகழ்வதால் இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது அன்றைய தினங்களிலே மௌனியாக இருக்க வேண்டும். அசைவ உணவை சாப்பிடக்கூடாது, ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடக்கூடாது. சிறிய பயணமாக இருந்தாலும் சரி, பெரிய பயணமாக இருந்தாலும் சரி, அன்னை ஆசீர்வாதம், குலதெய்வத்தின் ஆசீர்வாதம், இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதம் பெற்றே செல்ல. நிறையாக வேலை செய்தால் இறை சிந்தனை மட்டுமே அந்த சந்திராஷ்டம தினங்களிலே இவர்களை பாதுகாக்கும் என்பதை உணர்ந்து இவர்கள் அறிந்து கொண்டால் இந்த மே மாதம் இனிப்பான மாதமாக கடகராசியை சார்ந்தவர்களுக்கு இருக்கும். இதுவரையிலே பொது பலனை நீங்கள் கண்டுகளித்தீர்கள். இதிலே வருகின்ற தினப்பலன், மாத பலன், வருஷ பலன், பெயர்ச்சி பலன், புத்தாண்டு பலன் போன்ற பல பலன்களை பார்த்து அதை உங்கள் உற்றார் உறவினருக்கு ஷேர் செய்து நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அதிலே பிரஸ் செய்து தகுந்த அப்டேட்டுகளை பெற்று முறையாக இந்த சேனலை பார்த்து உங்கள் மகிழ்ச்சியை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு உங்கள் தனிப்பட்ட கன்சல்டேஷன், அதாவது ஆலோசனை பெற வேண்டும் என்று நினைத்தால் இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு சென்னை அண்ணா நகரிலே இருக்கின்ற என்னை ஒரு முறை எஞ்சோதிட ரீதியாக, ஜோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக பல கேள்விகளை கேட்டு நல்லதொரு வழிகாட்டுதலை பெற எல்லா வல்ல முருகப்பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.